ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் யூடியூப் ஸ்டார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூட இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எந்த மாதிரியான ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம்னா, பார்த்திங்களா, இந்த மாதிரியான நியூ போஸ்ட் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோவோட ஃப்ரீ செட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி அதை வந்து உங்களோட அலர்ட் மோஷன் ஆப்பில் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் அலர்ட் மோஷனுங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இம்போர்ட் பண்ணது வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்துடும். இப்போ வந்து அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த கலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோவை அந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து மேலே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் ஃபோட்டோஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராமில் சேவ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டோரிஸ் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எந்த மாதிரியான ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணுன்னா, இதில் நீங்கள் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணுங்கள். குரூப் 1 மார்க் 1 அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஃபோட்டோவை நல்லா கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதில் எடிட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தனியாக வந்துடும். இதில் இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போது நார்மலாக எப்போதும் போல் தான் நம்ம இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணி
இந்த ஃபோட்டோ வந்து அதுக்கேற்றபோல சேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் பின்னாடி இருக்கிற 3 ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எடிட்குள்ளே போயிட்டு எடிட் குரூப்னு இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டாரை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி இந்த ஃபோட்டோ எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.